அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லணும், நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படணும், வீட்டில் எப்போதுமே பணம் தாராளமாக புரளணும், நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் இந்த நாளில் சொல்லக்கூடிய எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் மேலே சொன்ன எல்லாமே ஈஸியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில நாட்களுக்கு இயற்கையாகவே நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் அந்த வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி அமைஞ்சிருக்குது. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதி சுரூபமாக விளங்கக்கூடிய, அடிமுடி அறியாதவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதத்தின் துவக்க நாள் இன்றைக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிக மிக உகந்தது. சிவபெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதம் அவருக்கு உரிய கிழமையான திங்கட்கிழமையிலேயே வந்திருக்கிறது. அதாவது துவக்க நாளாக இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கி தேதி 17. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 8. இந்த 8 அப்படிங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குதுங்க. வருஷத்துக்கு 4 முறை தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த நாளில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு கண்டிப்பாக உடனடியே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அது காலையில் 10:30க்குள்ளே குளிங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் குளிச்சிங்கன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க, வீடியோ லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு இரவுக்குள்ளார அது முகம் கை கழுவி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த கார்த்திகை 1 மற்றும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையெல்லாம் இருக்குது இல்லையா, அதனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பல வழிகள்லேருந்து உங்களை தேடி பணம் பெறுவதற்கு உதவி செய்யும். நீங்கள் காலையில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிற உணவானது சைவமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உணவு உண்ட பிறகும் கூட இதை தாராளமாக சொல்லலாம். அசைவம் சாப்பிட்ருந்தா மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்கி கார்த்திகை மாதம் முழுவதுமே நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீப முறை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இலையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருந்து பலன் கிடைக்கலைன்னா கூட இந்த முறை நீங்கள் தொடங்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் அதை ஏற்றலாம்னு சொல்லியிருந்தேன். அதை தவறு விட்டவங்க மாலை 5 மணிலேருந்து ஒரு 6:30க்குள்ளே ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போ நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கெல்லாம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய 2918 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற நம்பர் இந்த நவம்பர் மாதத்தில் வர 11 இருக்குது இல்லையா, இதை ஒன்றே ஆட் பண்ணிங்க உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சந்திர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2, இன்றைக்கி திங்கட்கிழமைனால இருக்கிறதுனால அப்படி கூட நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்தது 9 அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 2025. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிரும். அடுத்து 1ங்கிற நம்பர் இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியை குறிக்குது. 8ங்கிற நம்பர் இந்த தேதி 17 இதனுடைய சேர்க்கையில் நமக்கு கிடைக்குது. இந்த சிறப்பும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வற்றாத செல்வம் பெருகுன்னே சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது கற்பூரவள்ளி இலை தேவைப்படுதுங்க. இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாகவே பார்க்கப்படுது. நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்றும் கற்பூரவள்ளி இலையை வச்சு நான் பரிகாரம் சொல்கிறது வழக்கம். ஆங்கில மாதத்துக்கும் சொல்லுவேன், தமிழ் மாதத்துக்கும் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா
தமிழ் மாதத்தின் முதல் தேதியே இருக்குது. மேலும் இப்போ ஆங்கில மாதத்தன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே ஆனதுனால அந்த இலை வந்து வாடி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அதை மாற்றி பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் இந்த இலையை மட்டும் நீங்கள் மாலை 6 மணிக்கு முன்னாடியே வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. இது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாவே போதுங்க. அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம் இந்த 3 கலரில் எந்த கலரில் வேணாலும் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து ₹1 நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. ₹1 மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. இந்த ₹1 தான் பல மடங்காக வந்து நமக்கு மாறப்போகுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களோடு சேர்த்து இன்னும் 2-3 பொருட்கள் சொல்கிறேன். அதில் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உரிய இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறது நல்ல பணவரவு வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் அது இருந்ததுன்னா ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் வச்சுருந்தீங்க அப்படின்னா விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய் அல்லது சோம்பு இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது நமக்கு காலையில் 7:30லேருந்து 9 அது முடிஞ்சிருச்சு. யமகண்டம் பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 12 மணி. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு பூஜை அறையில் உட்காந்தாலும் சரி, ஹாலில் உட்காந்தாலும் சரி, வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வந்த இந்த கற்பூரவள்ளி இலையில் 2918 அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழேயே வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பளையும் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தையோ ஏலக்காயவோ அல்லது சோம்பையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த ₹1 அந்த 1ன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறது கூடுதல் சிறப்பு. இதை நம்ம சாதாரணமாகவும் வைக்கலாம். இருந்தாலும் இந்த சிம்பிளை பயன்படுத்துறது இன்னும் நமக்கு நல்ல பணவரவு வந்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் முதல்ல அந்த இலையை வைங்க. இந்த இலைக்கு மேலே பச்சை கற்பூரமோ அல்லது நான் சொன்ன அந்த பொருட்களையே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த காசையும் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தையை வந்து சொல்லுங்கள். ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட். இந்த ஸ்ட்ரீம்ங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரம். கவுண்ட்டுங்கிறது பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுவிட்ச் வேர்டு. சரிங்களா? இது 2ஐயும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த பொருட்களை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. நவம்பர் 1 அன்றைக்கே நீங்கள் இது போல் பரிகாரம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது பழைய இலையை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புது இலையை வந்து பர்ஸில் வைங்க. இது வந்து ஒரு 15 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாட்கள் கழித்து இதை நீங்கள் சாம்பிராணியில் போட்டு வீடு முழுக்க காட்டிடலாம் அல்லது கால்படாத இடத்துல போட்டுடலாம். இது வைக்கக்கூடிய இந்த 4 நேரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.